சங்கீதம் 46:1 நாம் வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. A very present help. தேவன் நமக்கு அடைக்கலம். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:31 தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? என் அன்பிற்குரியவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலம். இந்த கொடிய உலகத்தில் அவர் ஒருவர் தான் அடைக்கலம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், 2 தீமோத்தேயு 3:1 சொல்லுகிறது போல, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று எழுதியிருக்கிறபடி கொடிய காலங்களுக்குள் நீ பிரவேசிக்கப் போகிறாய். உன் நாடு பிரவேசிக்கப் போகிறது. நாட்டில் உள்ள பக்தர்கள் பிரவேசிக்கப் போகிறார்கள். என் ஜனங்கள் பிரவேசிக்கப் போகிறார்கள். அதில் 1-6 வரை உள்ள வசனங்களில் எழுதியிருக்கிறது போல கடினமான நாட்கள் வரப்போகின்றன. எனவே நீ இந்த நாட்களில் தப்புவித்து கொள்ள, தேவனுடைய ஜனங்கள் தப்புவிக்க நீ பிரார்த்தனை செய்வது அவசியம் என்று இயேசு சொன்னார். வருடத்தின் முதல் 6 மாதம் கடினமான 6 மாதமாக இருக்கும். அடுத்த 6 மாதத்தில் லகுவை கட்டளையிடுவேன், நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னார். ஆம், உண்மையான பக்தர்களுக்கு, எளியவர்களாகிய நமக்கு எத்தனை பாடுகள். நான் சிறுவனாக இருந்த பொழுது தமிழில் ஒரு பாடம் உண்டு, சிபி சக்கரவர்த்தி என்று. மிக அன்புள்ள மன ஒருக்கமுள்ள ஒரு சக்கரவர்த்தியாம் அவர். ஒரு நாள் தன்னுடைய பூங்காவனத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு புறா அவருடைய தோளில் வந்து உட்கார்ந்தது. அது நடுங்கி கொண்டு இருந்ததாம். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்த புறா இப்படி நடுங்குகிறது என்று. பின்னாலேயே கருடன் வந்து துரத்தி கொண்டு வந்தது. அது அவருக்கு நேராக வந்து உட்கார்ந்தது. அரசன் கேட்டார், ஏனப்பா நீ நடுங்குகிறாய் என்று புறாவை பார்த்து. அந்த கருடன் என்னை விழுங்க வருகிறான், ஆகவே நடுங்குகிறேன் என்று சொன்னதான். கருடனை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? கருடன் சொல்லிட்டான், எனக்கு இந்த புறா வேண்டும், நான் சாப்பிட வேண்டும். அப்பொழுது அரசன் ஒரு வாளை எடுத்தான். தன்னுடைய தொடையில் இருந்து ஒரு சிறு துண்டு சதையை வெட்டி எடுத்ததற்கு தூக்கி எறிந்தான். அதை எடுத்துக்கொண்டு அது பறந்து விட்டது. இந்த புறா தப்பு வைக்கப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிபி சக்கரவர்த்தி இந்த புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்தார். தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு சிறு துண்டு மாம்சத்தை தூக்கி வீசி அதை காப்பாற்றினார். நம் அருள்நாதர் செய்ததும் அதுதானே. கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுகிறது? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே அர்ப்பணித்தார். சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சரீரத்தின் ஒரு பகுதியை வெட்டி கொடுத்தார். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். இன்னும் அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டாராம். திருச்சபை எப்படி சம்பாதித்தாராம்? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொண்டாராம். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்தார். அதை பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்தார். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, தேவன் நமக்கு அடைக்கலம். அன்பின் நிமித்தமாக அவர் அடைக்கலம். உயிரை கொடுத்து நம்மை சம்பாதித்ததினால்
இன்று நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பம்பாய் நகரத்தில் மிக பெரிய செல்வந்தனாக வாழும் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பெண் உண்டு. உலகத்தில் அவளுக்கு இல்லாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் இருந்தும் அவளுக்கு மனதிலே சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. ஏதோ ஒரு பயம், ஒரு திகில். எந்த நேரம் யார் என்னை கொல்லுவார்களோ, எந்த நேரத்தில் யார் என்னை என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயம். உண்மையான அடைக்கலத்தை நாடி தேடி அலைந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல ஒரு நாள் ஆலயம் போனார். எப்பொழுதும் போகிற ஆலயம்தான் அது. அன்று கர்த்தருடைய பந்தியில் சேரும் பொழுது போதகர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது, உனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தை உடைத்தது. எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரமா? எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரமா? திரும்ப திரும்ப எனக்காக உயிரையே கொடுத்த ஒரு தேவாதி தேவனுடைய சரீரமா இது என்று அந்த சத்தியம் உள்ளத்தை தொட்டது. அந்த ஆல்டரில் வாங்கும் பொழுதே நடுங்கி போனார்கள். தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கை தலைகளாக மாறியது, முழுவதும் மாறியது. பயம் மாறியது, திகில் மாறியது, எல்லா விதமான சஞ்சலமும் மாறியது. எனக்கு இப்பொழுது ஒரு அடைக்கலம் உண்டு. என்னை நேசித்து எனக்காக ஜீவன் கொடுத்த ஒருவர் உண்டு, அவர்தான் என் அடைக்கலம் என்று அவள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறாள். மட்டுமல்ல, தன்னுடைய நிலைமையில் இருக்கும் கணக்கற்ற மக்களுக்கு அருள்நாதரை பற்றி சொல்லி அவருடைய ஆதாயமும் பண்ணி கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய அருள்நாதர் இயேசுதான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மட்டுமல்ல, தேவனுடைய மனுஷனாகிய மோசே சங்கீதம் 90:1 இப்படி சொன்னார், தேவனே, நீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஒரே ஒரு நாள் அல்ல, தலைமுறை தலைமுறையாய் நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். உபாகம் 33:27 அவன் சொன்னான், அநாதி தேவன் உன் அடைக்கலம், அநாதி தேவன் உன் அடைக்கலம். அவர் என்றென்றும் நமக்கு அடைக்கலமாக இருக்கப் போகிறார். 2வது உலக மகா யுத்தம் நடைபெற்று முடிந்த பொழுது அதிகமாய் தத்தளித்த ஒரு நாடு இஸ்ரவேல் நாடு. அது வரைக்கும் அது பிரிட்டிஷாரின் பாதுகாப்பில் இருந்தது. 2வது உலக மகா யுத்தத்தில் ஜெயிக்க யூதர்கள் பிரிட்டிஷாருக்கு அதிக உதவி செய்தார்கள். முதல் உலக மகா யுத்தத்திலும் உதவி செய்தார்கள். அவர்கள்தான் இந்த TNT என்ற குண்டை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டது, பதிலுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டும்? அப்பொழுது அவள் சொன்னார்கள், ஐயா, இஸ்ரவேல் நாடு எங்கள் சொந்த நாடு, தயவு செய்து அந்த நாடு எங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியே கொடுத்தார். ஆனால் கொடுத்த மறுநாளிலிருந்து பிரிட்டிஷ் படைகள் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வெளியேறிய மறுநாளிலிருந்து ஒரே குழப்பம். பாலஸ்தீனியர் விதமாக படையெடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுத்தார். ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. இதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள். ஒரு நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள யூதர்கள், அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்கும் யூதர்கள், அப்பொழுது பிரசிடெண்ட்டாக இருந்த ட்ரூமனை நடு ராத்திரி எழுப்பினார்கள். அரைகுறை தூக்கம் அவருக்கு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஐயா, இஸ்ரவேல் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க உதவி செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது அது தனி நாடு என்று நீங்கள் அங்கீகாரம் பண்ணவில்லையே. அது தனி நாடு.
அதை அமெரிக்கா அங்கீகாரம் பண்ணுகிறது என்று சொல்லிவிடுங்கள், அதன் பிறகு ஒரு நாடும் அதை தொடாது என்று சொன்னார். அவர் ராவோடு ராவாக நல்லது என்று சொன்னார். ஒரு பிரகடனம் செய்தார், இஸ்ரவேல் தனி நாடு, அதை யாரும் தொடக்கூடாது என்றார். அடுத்த நாள் காலையில் இந்த செய்தி வெளியாயிற்று. ஒரு பயம், ஒரு திகில் அண்டை நாடுகளை பிடித்தது. ஆகவே தான் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் நாடு நிற்கிறது. அந்த ஒரே ஒரு பிரகடனம் நமக்கும் அப்படித்தான். தேவாதி தேவன் நம்மை தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றுகிறார். ஒரே நாள் மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து, இது என் மகன், இது என் மகள், இது என்னுடைய திருச்சபை, என்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நான் அவர்களுக்கு என்றென்றும் அடைக்கலமாய் இருப்பேன், சந்ததி சந்ததியாய் அடைக்கலமாய் இருப்பேன் என்று சொல்கிறார். என்ன மகிழ்ச்சி! ட்ரூமன் அன்று உடன்படிக்கை செய்தது போல, இஸ்ரவேல் நாடோடு உடன்படிக்கை செய்தது போல தேவனும் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறாரா? லூக்கா 22:20 பாருங்கள். லூக்கா 22:20 வாசிக்க கேட்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ட்ரூமன் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்தார். இங்கு தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்த இயேசு நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இரத்த சம்பந்தமாய் நீ என்னுடையவன், என் இரத்தத்தை சிந்தி உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன் மகனே, என் மகளே, நான் தான் உனக்கு அடைக்கலம், தலைமுறை தலைமுறையாக உனக்கு நான் அடைக்கலமாய் இருப்பேன். என் இரத்தம் சிந்தப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆனாலும் இரத்தத்தை சிந்தின அந்த நாளில் இருந்து உனக்கும் எனக்கும் உடன்படிக்கை உண்டு. நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆப்பிரிக்க நாட்டை அருள்நாதர் இயேசுவின் பாதத்திற்கு கொண்டு வருவதற்காக இங்கிலாந்து தேசத்திலிருந்து டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற பக்தன் புறப்பட்டு போனார். அந்த நாட்டின் பாஷை தெரியாது, வழி தெரியாது, எவ்வளவோ நெருக்கப்பட்டார். ஒரு நாள் அந்த ஆப்பிரிக்க குடிகளின் தலைவன் ஒருவன் அவரை கூப்பிட்டான், உணவு கொடுத்தான், எல்லா விதத்தில் அன்போடு பேசினான். போகும் முன்பதாக, லிவிங்ஸ்டன், நீ தனிமையாய் போகிறாய், நான் உனக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னான். ஒரு கிளாஸில் பிராண்டியை ஊற்றினான். தன்னுடைய விரலின் ஒரு நுனியை கொஞ்சம் வெட்டினான். அதில் தன் இரத்தத்தை விழும்படி செய்தார். அந்த பிராண்டியை ஒரு பகுதியை தான் குடித்தான். மற்றொரு பக்கம் அந்த பிராண்டியை லிவிங்ஸ்டன் கையில் கொடுத்தார். லிவிங்ஸ்டன், உன்னோடு நான் இரத்த உடன்படிக்கை செய்கிறேன், நீ இந்த மறு பகுதியை குடி. இன்று முதல் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை. இதோ என்னுடைய முத்திரை கோல், இந்த கோலை உன் கையில் வைத்துக்கொள், நீ செல்லும் இடமெல்லாம் இந்த கோலை காண்பி, அப்பொழுது யாவரும் விளங்கிக் கொள்வார்கள் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்று. ஒருவனும் உன்னை தொட மாட்டான், ஒருவனும் உன்னை தொடவே மாட்டான் என்று சொன்னான். அப்படியே நிறைவேறிற்று. அன்று முதல் லிவிங்ஸ்டனை யாரும் தொட முடியாது. இந்த குறிப்பிட்ட தலைவனுடைய படைகள் முழுவதும் அவருக்கு பின்னால் இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை, தலைமுறை தலைமுறையாய் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. எனவே தான் அவர் சொன்னார், தலைமுறை தலைமுறையாய் நான் உன் அடைக்கிறேன், தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றுவேன், என்றென்றும் உன்னை காப்பாற்றுவேன் என்று. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் நமக்கு அடைக்கலம். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தலைமுறை
தலைமுறையாய் நம் அடைக்கலம். நம்மை மட்டும் காப்பாற்ற மாட்டார், நம் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்ற மாட்டார், பிள்ளைகளின் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்ற மாட்டார், அவருடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து தன் பெயரை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இன்று நம்முடைய உள்ளத்தை தேற்றிக் கொள்வோம், நம்முடைய உள்ளத்தை தைரியப்படுத்திக் கொள்வோம். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என் அடைக்கலம், அவர் தலைமுறை தலைமுறையாய் என் அடைக்கலம், அவர் அநாதி தேவன், ஆகவே அநாதியாய் என் அடைக்கலம். ஒரு பழைய பல்லவியை சேர்ந்து பாடுவோமா? தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேத்து, ஓற்றுனக்கிறங்கே ஓரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினா மூடி சோட்டும், ஓற்றுனக்கிறங்கே ஓரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினா மூடி சோட்டும், ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்புவை தாதரித்த உன்னாண்டவரை தினம் தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை நம் ஆண்டவர் போகட்டும். தேவன் அடைக்கலமானவர், அநாதி தேவன், நித்திய அடைக்கலம் நமக்கு. இந்த ஒப்பற்ற தேவனை பற்றி தாவீது சொன்ன 2 சாமுவேல் 23:5 தேவன் என்னோடு கூட நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என்று நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு பறி கொடுக்கிறோமோ அன்று முதல் அவர் நிச்சயமான நித்திய ஒரு உடன்படிக்கையை நம்மோடு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. போகட்டும். இந்த அடைக்கலமாய் இருக்கும், தலைமுறை தலைமுறை அடைக்கலமாய் இருக்கும் தேவனை நாம் எங்கு காணலாம்? யோபு 23:3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோபு எப்படி தடுமாறுகிறான் பாருங்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தையும் அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? அங்கலாய்க்கிறான். என்னுடைய அங்கலாய்ப்பு இதுதான். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? நான் அவரிடம் என்னுடைய காரியங்களை பற்றி கேட்க வேண்டும். அவனுடைய 10 குழந்தைகள் மரித்து போயின. சொத்து சுதந்திரங்கள் எல்லாம் ஒரே நாளில் மாயமாய் போய்விட்டது. யோபு 2:9 சொல்லுகிறது போல அவனுடைய மனைவியும் அவனை தூஷித்தாள். இன்னுமா தேவனை நம்பி வாழ்கிறேன், அவரை தூஷித்து உயிரை விடும் என்று சொன்னாள்.
2:6 சொல்லுகிறதே, ஐயோ அவனுடைய உடலெல்லாம் கொடிய பருக்கள். சட்டையை கிழித்து எறிகிறான். பொழுதில் உட்கார்ந்து கொண்டு ஓடு ஒன்றை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுதுதான் புலம்புகிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். நான் நேருக்கு நேராக அவரோடு என் காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், என் காரியங்களை குறித்து வாதாட விரும்புகிறேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். துயரங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது நாமும் அப்படித்தான் புலம்புகிறோம். சென்னையிலே ஒரு பெரிய செல்வந்தர் மரிக்கும் நேரம் வந்தது. அவர் சொன்னார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய படம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதை தன் மார்பில் இறுக பிடித்து கொண்டார். அந்த படத்தில் இருப்பவர் தான் உயிரோடு தன்னுடைய இருப்பதாகவே எண்ணிக்கொண்டு இறுக பிடித்து கொண்டார். அப்படியே ஜீவனை விட்டார். நம் உள்ளம் தேடுகிறது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம். நோய் நம்மை வாட்டும் பொழுது, தரித்திரம் வாட்டும் பொழுது, விரோதிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஓடுவதற்கு இடமில்லாமல் நாம் தவிக்கும் பொழுது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், நான் எங்கே அவரிடம் பேசலாம். என் அன்பிற்குரியவர்களே, எல்லாம் நலமாய் இருக்கும் பொழுது ஜெபிப்பது சுலபம். எல்லாம் நன்றாய் இருக்கும் பொழுது விசுவாசத்தை பற்றி பேசுவது மிக இனிமை. ஆனால் கடினமான சூழ்நிலை வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது, கடன்காரர்கள் வந்து நாளை உன்னை ஜெயிலில் போடப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது, நாளை கோர்ட் கேஸ் வரப்போகிறது, என்ன ஆகப் போகிறதோ என்ற பயம் உள்ளத்தை பிடிக்கும் பொழுது, உடல் முழுதும் தாங்க முடியாத நோயின் வேதனை வாட்டி வதைக்கும் பொழுது, நம்முடைய ஒரே கேள்வி, நான் அவரை எங்கே சந்திக்கலாம்? Where can I meet him? Where can I meet him? வேதம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! என்ன பதில் பாருங்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, தினகரன், நீ அவரை அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் கண்டு சந்திக்கலாம். என்ன மகிழ்ச்சி, என்ன பரவசம். 1 நாளாகும் 28:2 வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறான், நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறேன். எதற்கு? அவருடைய பாதப்படி அங்கு தங்குவதற்கு, அவருடைய பாதப்படி தங்குவதற்கு கட்டியிருக்கிறேன், பயப்படாதிருங்கள். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 15-16 பாருங்கள். இந்த ஆலயத்தை சாலமோன் கட்டின பொழுது தேவனுக்கு ஒரே பரவசம், ஒரே மகிழ்ச்சி. அவர் என்ன சொன்னார்? ஐயோ, என்னுடைய இருதயம் இங்கே இருக்கும், என் கண்கள் இங்கே இருக்கும், என் காதுகள் திறந்தே இருக்கும், என் நாமம் இங்கே இருக்கும். ஒரே பரவசம் அவருக்கு. தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். என்ன பாக்கியம் பாருங்கள். காணக்கூடாத இறைவனை நாடி தேடி ஓடி மக்கள் எங்கெல்லாமோ போகிறார்கள், எங்கெல்லாமோ போகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பரிசுத்த ஆலயத்தில் நான் இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அங்கே அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார், அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். நான் ஸ்டேட் பேங்கில் இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்தில் ஒரு டஃபேதர், அதாவது பியூன்களுக்கெல்லாம் தலைவர் இருந்தார். அவன் ரிட்டையர்டாக போகும் நாட்கள் வந்தது. அவனுக்கு ஒரே மகன். ஐயோ, நான் ரிட்டையர் ஆகிட்டா என்ன சார் பண்ணுவேன், என் மகனுக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் என்று சென்னைக்கு போனார். அப்பொழுது பேங்கின் தலைவர் மிக நல்லவர், அன்பே உருவானவர். அவர் வீட்டிற்கு போனார். இந்த தோட்டக்காரன் சொன்னான், ஐயாவை பார்க்கறது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல, ஆனால்
ஞாயிற்றுக்கிழமை நீ வா, ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு கட்டாயமாக இந்த தோட்டத்தில் உலாவுறதுக்கு வருவார். எல்லா செடியும் எப்படிடா இருக்குது அப்படின்னு பார்க்க வருவார். நீ திடுதுப்புன்னு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து அவர் காலை இறுக பற்றிக்கொள், அந்த காலை இறுக பிடித்துக்கொள். யாரா நீ, என்ன வேணும் என்று கேட்பார். நீ என்ன வேணுமோ எழுதி கொண்டா அவர் கையில் கொடுத்துரு. அவர் ஒரு எஸ்ன்னு போட்டார்னா போட்டது தான் என்று சொன்னான். அவன் பேர் பச்சையப்பன். பச்சையப்பன் புறப்பட்டு போனார் சென்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு காத்திருந்தார். அப்பொழுது பேங்கின் தலைவர் அங்கே வந்தார், உலாவிக் கொண்டிருந்தார். ஓடி போய் காலை பிடிச்சிக்கிட்டான். அவர் சொன்னது போலவே, தோட்டக்காரர் சொன்னது போலவே, உனக்கு என்ன வேண்டும் என்றார். மௌனமாக இதை நீட்டினார். படித்தார். ஓ, இவ்வளோ காலம் நீ சர்வ் பண்ணியிருக்கிறியா, ஓகே, உன் பையனுக்கு வேலை கொடுக்கிறேன் என்றார். கொடுத்தார். அந்த பாதங்களை இறுக பற்றி கொண்டான். தாவீது அதான் சொன்னான், 1 நாளாகமம் 28:2 என் தேவனுடைய பாதபடி தங்கத்தான் இதை கட்டியிருக்கிறேன், யாரும் அந்த கால்களில் விழலாம். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் ஒரு கத்தோலிக்க குருவாக அபிஷேகம் பெற்றார். முதல் தடவையாக ஒரு ஆலயத்திலே அபிஷேகம் பெற்ற பிறகு ஆல்டருக்குள் நுழைகிறார். அவருடைய 2 கைகளிலும் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரமாகிய துண்டுகளை வைத்து கொண்டு உள்ளே நுழைகிறார். முதல் தடவை. எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றன. அவருடைய பெற்றோர் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் பெரிய குருவாயிட்டான், இப்போ எல்லாருக்கும் அவன் தான் இன்னைக்கு கம்யூனியன் கொடுக்க போகிறான் என்று உள்ளே நுழைந்த அவர் அப்படியே முகங்குப்புற விழுந்தார். அந்த தட்டை போட்டுவிட்டு எல்லாரும் ஓடினார்கள். என்னவென்று கேட்டால் தூக்கி நிறுத்தினார்கள். ஆராதனை முடிந்த பிறகு அவர் சொன்னார், உள்ளே நுழைந்தேன், அந்த ஆல்டரிலே தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே கண்டேன், என்னால் தாங்க முடியவில்லை, விழுந்து விட்டேன் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, எத்தனை பரவசம் பாருங்கள். நம்முடைய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். சும்மா இல்லை, உலாவிக் கொண்டிருக்கிறார். தமது பிள்ளைகள் மத்தியில் உலாவுவது அவ்வளவு சந்தோஷம், அத்தனை மகிழ்ச்சி அவருக்கு. கவலைப்படாதிருங்கள். அருமை இரட்சகர் சொல்லி போனாரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் என் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும்? சந்தோஷமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். எங்கேயோ தேவன் இருக்கிறார். அவரை எப்படி கண்டுபிடிப்பது? உண்மைதான். ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், மோட்சத்தில் தேவனை பார்ப்பதை விட இங்கு அவரை சந்திப்பது சுலபம். 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் தடவை அருமை இரட்சகர் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். 3 மணி நேரம் என்னை சுற்றிலும் பலர் இருக்க நான் அவரை தரிசித்தேன். 3 மணி நேரம் அவரோடு பேசினேன், அவருடைய குரலை கேட்டேன். அன்று முதல் அவரோடு நடந்து வருகிறேன். பல சமயங்களிலும் முக்கியமான காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால், தேசங்களுக்கு சம்பவிக்கப் போகிறவர்களை சொல்ல வேண்டும் என்றால், அல்லது என்னுடைய ஊழியத்தில் ஒரு திருப்பத்தை கொண்டு வரப்போவதாக அவர் எண்ணினார், மோட்சத்திற்கு அழைப்பார். இந்த சரீரத்தில் அல்ல, ஆவியில். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில், நீ இங்கே ஏறி வா என்று யோவானை அழைத்தார். யோவான் சொல்லுகிறான், நான் அப்பொழுது ஆவியில் இருந்தேன். தேவனுடைய ஆவியானவர் மேல் இறங்கி வந்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சக்திகளை தாண்டி மேலே போக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கும், மகிமையோடு இறங்கும்.
அப்பொழுது ஒரு குரல் கேட்கும், தினகரன் நீ இங்கே வா. அந்த அன்பு குரலை கேட்கும் பொழுது ஒரு வல்லமை இறங்கி வரும், ஒரு கரம் தூக்கி செல்லும். மேக மண்டலத்தை பார்ப்பீர்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நீங்கள் கடந்து செல்வீர்கள். இங்கிருந்து கடுகு போல காணப்படும் இந்த நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு பெரிய இமயமலை போல காணப்படும். அப்படி அவைகள் நிறைந்திருக்கும். அவைகளெல்லாம் தாண்டி தான் அருள்நாதர் உங்களை மோட்சத்திற்கு கொண்டு போவார். மோட்சத்திலேயும் 3 இடங்கள் உண்டு. போனவுடன் கடைசி நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கோடிக்கணக்கான மக்கள், பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை பெற்ற மக்கள் அங்கே நிறைந்திருப்பார்கள். அதற்கு மேல் ஒரு இடம் உண்டு, கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தவர்கள். அதற்கு மேல் ஒரு இடம் உண்டு, அதுதான் மகிமை நிறைந்த இடம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வேத வசனங்களில் பவுலடிகள் கூறுகின்றார், 3வது வானம் என்று. அந்த இடத்தில் உள்ள ஜோதி சொல்லி முடியாதது. ஒரு பக்கம் அப்போஸ்தலர்களை பார்க்கலாம், இன்னொரு பக்கம் எலியா எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளை நீங்கள் காணலாம். அவர் மத்தியிலே இயேசு உலாவிக் கொண்டிருப்பார். இவற்றிற்கும் தாண்டி வேறொரு இடம் உண்டு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒருவராய், சாவாமை உள்ளவராய், ராஜாக்களுக்கு ராஜனாய், பிரபுக்களுக்கு அதிபதியாய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை நீங்கள் அங்கு காணலாம். அந்த இடம் மோட்சத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு இடம். சுற்றிலும் பனிகள் அடர்ந்த மலைகளை நீங்கள் காணலாம். அவைகள் பனிகள் அல்ல, அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை பனியைப் போல உங்களுக்கு தோன்றும். ஒரு மிகப்பெரிய சிங்காசனத்தை நீங்கள் காணலாம். அது வெண்மை நிறமாய் தோன்றும், ஆனால் அதை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் வீசிக்கொண்டே இருக்கும். சேரக்கூடாத ஒரு வழி, ஒரு ஒளி, சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்பது சத்தியம். ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அவருடைய முகத்தையோ சாடையோ சாயலையோ அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அவருடைய குரலை நான் கேட்டேன், தினகரன் உனக்கு என்ன வேண்டும்? என் அன்பிற்குரியவர்களே, அந்த குரலை கேட்கும் பொழுதே நம்முடைய உடல் 100,000 துண்டு துண்டுகளாக உடைந்து விடும் போல இருக்கும். அந்த குரல் அப்படிப்பட்ட குரல். இந்த சிங்காசனத்திற்கு மேலாக ஒரு அக்கினி பற்றி எரியும், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை 1985ஆவது ஆண்டு என்னுடைய 2 சிறு நீரகங்களும் பழுதுபட்டு நான் மருத்துவமனையில் இருந்த பொழுது இரவு 9 மணி ஒரு நர்ஸ் வந்து இன்னொரு நர்ஸிடம் என்னை ஒப்படைத்து விட்டு போனார். இரவு நேரம் வந்தது, உறக்கம் வரவில்லை. ஒரு பயம், ஒரு திகில், ஒரு அச்சம் என்னை பிடித்தது. ஒரு பக்கம் இருந்து லூசிஃபர் இறங்கி வந்தார். நீ நாளைக்கு காலையில் முன் போலவே சுகவீனம் அடைவாய். பயங்கரமான ஒரு சூழ்நிலை. கணக்கற்ற அவனுடைய தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் இருக்க கண்டேன். என்னால் ஜெபிக்கவும் முடியவில்லை, விசுவாசமும் இல்லை. நான் என்ன செய்வேன் என்று புலம்பினேன். மறுபக்கம் தேவ தூதன் ஒருவன் இறங்கி வந்தார். அவன் சொன்னான், நான் தான் மிகாவேல், நீ ஏதோ தொந்தரவில் இருக்கிறாய் என்று தேவன் சொன்னார், உன்னை பாதுகாக்க வந்தேன் என்று சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிற்று. வானத்திலிருந்து ஓர் வெளிச்சம் இறங்கி வந்தது. அதில் தேவனுடைய சிங்காசனத்தை கண்டேன். அதன் மேல் எரியும் அந்த விளக்கை, அந்த அக்னியை கண்டேன். தேவனுடைய குரல் ஒலித்தது, நானே ஆபிரகாமின் தேவன், நானே ஈசாக்கின் தேவன், நானே யாக்கோபின் தேவன், யாதொன்றும் உன் ஜீவனை பறிப்பதில்லை என்று சொன்னார். என்ன மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம்! அப்படியே நான் தேவனுடைய மார்பில் சாய்ந்து உறங்கினது போல
ஒரு உணர்ச்சி, அப்படியே உறங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலையில் 7 டாக்டர்கள் கொண்ட குழு வந்தது. உடனே பார்த்து சொன்னார்கள், மிஸ்டர் தினகரன், யூ ஆர் டூயிங் எக்ஸீடிங்லி வெல். மிஸ்டர் தினகரன், எவ்வளவு சுகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உடனே வீட்டிற்கு போகலாம் என்று சொன்னார்கள். கவலைப்படாதிருங்கள், தொல்லைகள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனால் மோட்சத்தில் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. தேவாதி தேவன், கோடிக்கணக்கான தேவதூர்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு போகக்கூட ஒருவராலும் முடியாது. சேரக்கூடாத ஒளி, யாரும் எளிதில் போய்விட முடியாது. அங்கு போய் சேர்வது என்பது, அங்கு போய் தேவனை பார்ப்பது என்பது கடினம். ஆனால் அதே தேவன் இன்று எங்கு பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. நாம் இதை போக விட்டு அங்கு போய் பார்க்க போகிறோம் என்று சொல்வது எவ்வளவு மதியினம் பாருங்கள். அதையெல்லாம் ஒடுக்கி, தன்னுடைய சகல மகிமையும் ஒடுக்கி இங்கு வந்து நாம் கட்டியிருக்கிற இந்த சின்ன ஆலயத்தில், மிக குறைந்த விலையில் நாம் கட்டியிருக்கும், செலவில் கட்டியிருக்கும் இந்த சின்ன ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். என் பிள்ளைகள் வருவார்கள், என்னை பார்க்க வருவார்கள். நான் அவர்களை அள்ளி அணைத்து முத்தமிட்டு மகிழ்வேன். ஐயோ, என்ன சந்தோஷம்! கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். தேவாதி தேவன் சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிறைந்திருந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். இப்பொழுதும் கூட நீங்கள் தனிமையாக இல்லை. நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் அவருடைய வஸ்திர தொங்கல் இருக்கிறது. உங்களை சுற்றிலும் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். மார்க் 5:22-25 வரை வாசித்து பாருங்கள். அங்கே யவீரு இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வாரும், மரிக்கும் என் பெண்ணை காப்பாற்றும் என்றான். 7:25 பாருங்கள். கானானிய ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். பிசாசினால் பாதிக்கப்படும் என் மகளை காப்பாற்றும் என்றாள். லூக்கா 5:8 பாருங்கள். பிரமித்த பேதுரு இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். யோவான் 11:32 பாருங்கள். தன் சகோதரன் லாசருவை இழந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். இயேசு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தார். அதே பாதங்கள், அதே கிறிஸ்து இயேசுவின் பாதங்கள் இன்று நம்முடைய ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த 7 பொன் கொத்து விளக்குகளை பார்த்தாய், அது 7 சபைகளாம். அந்த 7 சபைகள் மத்தியிலே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகே உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் தஞ்சாவூரில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் ஆலயம் என்ற ஆலயத்திற்கு போயிருந்தேன். அங்கே ஒரு LIC ஆஃபீஸர் வந்திருந்தார். ஆலயத்திற்கு வருவாரே தவிர அவருக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதையும் அவர் நம்பவும் மாட்டார். அன்று இதே போல பிரசங்கித்தேன். முடித்த பிறகு மக்களுக்காக ஜபித்தேன், வந்திருந்தவர்களுக்காக. அவர் சொன்னார், உண்மையில் ஒரு வஸ்திரம் வந்து என்னை தடவி கொடுத்து அப்படி போனது. அவ்வளவுதான். யாரோ நடந்து போவது போல, ராஜா நடந்து போனது போல, நடந்து போகும் பொழுது அவருடைய வஸ்திரம் என்னை தடவி போனது போல இருந்தது. என் வாழ்க்கையே மாறிப்போனது, தலைகளாக மாறிப்போனது. முற்றிலும் மாற்றம், முற்றிலும் தூய்மை, முற்றிலும் மாறுதல். அவருடைய பெயர் பிரதர் ஜெரி மேனியன். இன்று சென்னையில் இயேசு உழைக்கிறார் அலுவலகத்தில் என்னோடு கூட அரும்பாடுபட்டு வருகிறார். என் அன்பிற்குரியவர்களே, இன்று காலையில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்மோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார்.
என் பிள்ளைகள் எதையும் கேட்பார்கள், என்ன கேட்பார்களோ தெரியவில்லை, நான் கொடுக்க வேண்டும், எனவே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். என்ன மகிழ்ச்சி பாருங்கள், என்ன சந்தோஷம். கவலைப்படாதீர்கள். ஆலயத்திற்கு எதற்கு வருகிறோம்? தேவாதி தேவன் என் அடைக்கலம், தேவாதி தேவன் என் தலைமுறை தோறும் அடைக்கலம், தேவாதி தேவன் என் ஜெபத்தை கேட்க உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் தனிமையாக உட்கார்ந்திருக்கவில்லை. உங்கள் அருகே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தாவீதின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். சாலமோனின் ஆலயத்தில் இருந்தவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்வேன் என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்வேன் என்று இருக்கிறாய் என்று கேட்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து தைரியம் கொள்ளுங்கள், தயவு செய்து தீர்மானம் செய்யுங்கள். நான் எதை விட்டாலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை விடவே மாட்டேன், உம்முடைய ஆலயத்தை விடவே மாட்டேன். நான் உம்முடைய ஆலயத்திற்கு வருவேன். நீர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறீர், நான் உம்மை விடவே மாட்டேன், உம்முடைய பாதங்களை விடவே மாட்டேன், உம்மை விட்டு விலகவே மாட்டேன். ஓடி வருவேன், ஓட்டமாய் ஓடி ஓடி வருவேன். நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று நாம் அவரை தேடி வருவோம். பிரியமானவர்களே, தயவு செய்து தைரியம் கொள்ளுங்கள், தயவு செய்து தைரியம் கொள்ளுங்கள். தேவன் நம்மை தனிமையாக இருக்க விடவில்லை, தனிமையாக இருக்க அவர் விரும்பவும் இல்லை. அவரோடு வந்திருக்கிறார். இப்பொழுதும் ஒரு தடவை நம்முடைய விசுவாசத்தை நாம் இப்பொழுது உறுதிப்படுத்திக் கொள்வோம். நான் ஒழுங்காய் ஆலயம் வருவேன், என் தேவனை முகமுகமாய் சந்திப்பேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் கண்ணீரை துடைப்பார், எனக்கு புது பலன் தருவார். இன்று இந்த 10:30 மணிக்கு கர்த்தர் நம்மை தொடும்படி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். ஒருவர் பாக்கி இல்லாமல் நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன். என் நிறைவேறாத வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார், என் கஷ்டங்களை மாற்றுவார், நோய்களை குணமாக்குவார், பரீட்சையில் எனக்கு வெற்றி கொடுப்பார், உயர்ந்த பதவிகளை கொடுப்பார், நல்ல வேலைகளை கொடுப்பார், வீட்டை எனக்கு புது வீடாக கட்டி கொடுப்பார், நல்ல மனைவியை தருவார், நல்ல கணவனை தருவார், நல்ல குழந்தைகளை தருவார், எல்லா பாக்கியத்தையும் எனக்கு தருவார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நான் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று நம்மை தேற்றிக்கொள்வோம். தைரியமாய் ஜபிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜபிப்போம், எல்லாரும் வாய்களை திறந்து ஜபிப்போம், எல்லாரும் வாய்களை திறந்து ஜபிப்போம், எல்லாரும் ஜபிப்போம், கண்ணீரோடு ஜபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கிறார். மோட்சத்தில் இருந்தது போலவே எழுந்தருளி இருக்கிறார். ஐயோ, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். கவலைப்படாதீர்கள். எங்கள் அருமை இரட்சகனே, வந்திருக்கிற ஒருவரையாவது நீ தொடாமல் அனுப்பவே கூடாது. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு தலை மீதும் உடைய கை இப்பொழுது வையும். நீர் வைப்பதை அவர்கள் உணரட்டும், நீர் வைப்பதை உணர வேண்டும், உணர வேண்டும். ஐயோ, யாரோ என்னை தொடுகிறார்களே, யாரோ என்னை தொடுகிறார்களே, யாரோ என்னை தொடுகிறார்கள், யாரோ என்னை தொடுகிறார்கள். ஏதோ ஒரு சக்தி என்னை நிரப்புகிறது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம், பேரானந்தம், பெரும் மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்புகிறது. என் கவலைகள் போகின்றன, என் கவலைகள் போகின்றன, கவலைகள் போகின்றன. ஐயோ, ஒரு அன்பு என்னை நிரப்புகிறது, நிரப்புகிறது. ஐயோ, என் கவலைகள் போகின்றன. ஐயோ, ஒரு சமாதானம் என்னை நிரப்புகிறது. யாரோ தொடுகிறார்களே, யாரோ தொடுகிறார்கள் என்று ஒவ்வொரு உணரட்டும். இயேசு சுவாமி, தொடும் ஆண்டவரே, தொடும் அப்பா, தொடும். ஒவ்வொரு நோயையும் குணமாக்கும். வலியினால் வந்தவள் வலி இல்லாமல் போகட்டும், பிரச்சனையோடு வந்தவள் பிரச்சனை இல்லாமல் போகட்டும், கட்டியோடு வந்தவள் கட்டி இல்லாமல் போகட்டும், கண் பார்வை இல்லாமல் வந்தவள் பார்வையோடு போகட்டும். எல்லா பிரச்சனைகளையும்
அப்பா தடவி கொடுத்து நீட்டி அனுப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியம் அப்பா, ஆசீர்வதியம். தேவன் தாமே அவருடைய முகத்தில் உள்ள கண்ணீரையெல்லாம் துடைப்பார் என்று எழுதியிருக்கிறது. சகல முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார் என்று எழுதியிருக்கிறது. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார், ரகசிய கண்ணீரையெல்லாம் பார். அங்கங்கே உட்கார்ந்து தடவிக்கொண்டு இருக்கிற ரகசிய கண்ணீரை பாரும். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்தரலும். சகல முகங்களிலும் இருந்து, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடையும் அப்பா, துடையும் ஆண்டவரே. அந்த கண்ணீரை நீ திரும்ப வரவே கூடாது, அந்த பிரச்சனை நீ காணப்படவே கூடாது. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆனந்த மகிழ்ச்சினால் நிரப்பும், ஆனந்த மகிழ்ச்சினால் நிரப்பும், ஆனந்த மகிழ்ச்சினால் நிரப்பும், ஆனந்த கண்ணீரினால் நிரப்பும். நான் தேவனை தரிசித்தேன், தேவனை தரிசித்தேன், நான் தேவனை தரிசித்தேன். இயேசு என்னை தொட்டார், தேவாதி தேவன் என்னை தொட்டார் என்ற மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் போகட்டும். அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் இயேசு ராஜா நீர் என கொடுத்த அதிகாரத்தின்படி உடைய நாமத்தினாலே சபிக்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் சபிக்கிறேன், அந்தகார சக்திகளின் வல்லமைகளை சபிக்கிறேன், மந்திர தந்திரங்களை சபிக்கிறேன், அப்புறப்படுத்து. அது பிள்ளைகளை தொடவே கூடாது. இன்று ஒவ்வொருவரும் உடைய ஆசீர்வாதம் பெற்று போகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் அனுப்புவதற்காய் நன்றி.